கைஸ் நம்ம மலையாள ஸ்டார் மம்முக்காவுக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து கேன்சர் அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் ஷேர் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த நியூஸை பார்த்தீங்கன்னா நம்ம மம்முட்டி அவர்களோட பையனான துல்கர் சல்மான் அவரே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருந்தாரு. ஸோ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பயங்கர வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கர சேடாக இருந்தாங்க. ஏன்னா அவரோட நடிப்பு எப்படின்னு தெரியும், அவருக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபேன் பேஸ் இருக்குன்னு தெரியும். மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்டார் அவர். ஸோ மோகன்லால், மம்முட்டி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு ஆக்ட்ரஸ். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு ஸ்டாராக இருக்காங்க. அவங்கள வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கும் கேரளாவில். அதே மாதிரி தமிழ் சினிமாலையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் வந்து பண்ணியிருக்காரு நம்ம மம்முக்கா. அவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நியூஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா, அவருக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. கேன்சர் அப்படின்ற மாதிரி சொல்லி நிலைமையில ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சிருக்காரு. ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட செக்கப்புக்கு போயிட்டு இருக்காரு. அதனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி வதந்தி கிளப்பி விட்டுருக்காங்க, அவருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் கிளம்பினவுடனே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ஸ், ஈவன் நம்ம தலைவர் கூட பார்த்தீங்கன்னா கால் பண்ணியிருக்காரு. நம்ம மம்முக்கா அவர்களுக்கு கால் பண்ணி அவரை பற்றி நலம் விசாரிச்சிருக்காரு நம்ம மம்முக்காவை. அதே மாதிரி நீங்கள் சீக்கிரம் ரெடியாகி வரணும், படம் நிறைய படங்கள் வந்து பண்ணணும், சீக்கிரமே ரெடி ஆகி வந்துருவீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஃபேன்ஸுக்கு ஒரு பயங்கரமான ஹாப்பியான மொமெண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மம்முக்காவோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஸோ அவர் சீக்கிரம் ரெடி ஆகி வந்து பக்காவாக படங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் அவர்கள் கால் பண்ணி விஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி சினிமா பற்றி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ்க்கு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.